பீகார் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிரச்சாரத்தை துவங்குகிறார். பீகார் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் பிரதமர் மோடி பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார். சமூக நீதிக்காக போராடியவரும் மக்களின் தலைவர் என்று அழைக்கப்பட்டவருமான கர்பூரி தாக்கூரின் இல்லத்திற்கு சென்று பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தவுள்ளார். கர்பூரி கிராமில் அஞ்சலி செலுத்திய பிறகு சமஸ்திபூரில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். பின்னர் அருகில் உள்ள பெகுசாராயில் இரண்டாவது பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டார். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த மாதம் 6, 11 ஆகிய தேதிகளில் இரு கட்டமாக நடைபெறுகிறது. இதையொட்டி வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணி சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேலும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விஐபி கட்சியின் தலைவர் முகேஷ் சஹானி துணை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பாட்னாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டனர். அப்போது என்டிஏ கூட்டணியை விமர்சித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலட் ஆளுங்கட்சி கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என கேள்வி எழுப்பினார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.